நேற்று நியூஸ் தமிழ் நடத்தின தேர்தல் பயணம் டிபேட் ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதில் கலந்துகிட்டது வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்போன கார்த்தி பேசிக்கிட்டு இருக்கையில திமுக காரவங்கலாம் இடையில பூந்து பேச விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அது வாக்குவாதமாக முடிஞ்சு அந்த நிகழ்ச்சியே நிப்பாட்டப்பட்டுருச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆங்கர் மண்டையெல்லாம் உடைச்சு இடும்போன கார்த்தி அவர்களை அடிக்க வந்து நிறைய போலீஸ் பிள்ளைனா இடும்போன கார்த்தியெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட அராஜகம். அவங்க எப்படிங்க போலீஸ்க்கெல்லாம் பயப்படுவாங்க? அவங்க தான் ஆளுங்கட்சியே, எப்படி அவங்க போலீஸ்க்கெல்லாம் பயப்படுவாங்க? அவங்களோட உண்மையான சுயரூபம் நேற்று தாங்க தெரிஞ்சிச்சு. இதுக்கு தாங்க அன்றே கணித்தாருங்கிற மாதிரி அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அப்பவே இந்த டிபேட் ஷோலாம் வேணான்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கெல்லாம் நீங்க போவேனா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து தற்குறிகள்லாம் நீங்க இதுல எல்லாம் வந்து பேச உங்களுக்கு பயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. நேற்று நீங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா எதுக்காக விஜய் அவர்கள் இந்த டிபேட் ஷோல எல்லாம் கலந்துக்கிற வேணான்னு அவர் சொன்னதுக்குண்டான முழு அர்த்தம் உங்களுக்கு தெரியுங்க. எப்படின்னா 10 நிமிஷம் வெறும் 10-15 நிமிஷத்துல எப்படிங்க 3 கட்சியும் 4 கட்சியும் மக்களுக்கு என்னென்ன பண்ணுங்கிறத அந்த 2 கட்சியும் மக்களுக்கு என்னென்ன பண்ண போறாங்கிறத இந்த 2 கட்சியும் எப்படிங்க ஒரு 15 நிமிஷம் அவங்க கொடுக்குற டயத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியும்? அந்த தொகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் 20-25 நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாமா? அது எப்படி? சண்டையில தான் முடியும். அதனால தான் வந்து தலைவர் அவர்கள் கரெக்டாக அதை சொன்னார். நேற்று சாக்கடை மாதிரி அசிங்கமாக அந்த டிபேட் சேனல் நடந்துச்சு. அதுபோக ஆங்கர் மண்டையும் உடைச்சு அவர் ரத்தத்தோட ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருந்தார். இது தேவையில்லாத வாதம். அவங்களோட டிஆர்பிக்காக பாவம் நேற்று வந்து அந்த ஆங்கருக்கு வேற ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அசம்பாவிதம் அவங்க ஃபேமிலிக்கு யாருங்க பதில் சொல்லுவா? மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியும், என்ன பண்ணலைன்னு தெரியும். இந்த டயத்தில் இப்போ இதில் பேசி எந்த பயனும் இல்லைன்னு தாங்க நான் நினைக்கிறேன். இந்நேரம் டிபேட் ஷோல தமிழக வெற்றி கழகம் கலந்துருந்துச்சுன்னா என்னங்க நினைக்கிறீங்க? 3 கட்சியும் சேர்ந்து என்னமோ இவங்க தான் ஒரு 20 வருஷம் 30 வருஷமா தமிழக மக்கள் ஆண்டுகிட்டு இருக்கிற மாதிரி 3 கட்சியும் சேர்ந்து தாவேக்காவை கேட்டுக்கிட்டு இருக்கும் கேள்வி. என்ன பண்ணீங்கன்னு மக்களுக்கு வர்றீங்க. அதை நாங்க கேட்கணும்டா. நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுனீங்க இத்தனை நாள் வரைக்கும், இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்கன்னு நாங்க கேட்கணும். ஆனா 3 பேர் சேர்ந்து நம்மளை கேட்பாங்க. இந்த டிபேட் ஷோலாம் என்ன பண்ணிட்டீங்கன்னு நீங்க முதல்வராகிறதுக்கு ஆசைப்பட்டு வர்றீங்க. படம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கேட்க வேண்டியது நாங்க. இத்தனை வருஷம் ஆட்சியில என்ன பண்ணீங்கன்னு நாங்க கேட்கணும். ஆனா இந்த மீட்டிங்ல நடந்த செயல் வந்து ரொம்ப அராஜகத்தின் உச்சங்க. என்னை யாரும் கேட்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிற ஆளுக்கு தான் இதை பண்ண முடியும். இன்னும் எலெக்ஷனுக்கு 1 மந்த் தாங்க இருக்கு. அந்த பயம் கூட இல்லை பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன அளவு தெனாவுட்டு இருக்கும்? பணத்தை குடிச்சு ஜெயிச்சிடலாம், எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. நீங்க பண்ற எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அதை வந்து எலெக்ஷன்ல பதில் சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகம் வெல்லும். கான்பிடண்டா இருங்க. நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில்.